வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தத்தையும் போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்க அவங்க முன்னாடி நின்று வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாக்யம். தன்னோட மக பேத்தி அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போனதை கண்ணார பார்த்துட்டு வந்து பாட்டி அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. ராஜியோட அம்மா வடிவும் அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி சத்தமாவே அழுது ஐயோன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. என் மக பேத்திங்க எல்லாரும் இப்படி எந்த காலத்துல போலீஸ் வண்டியில ஏறினாங்க, இப்படி மொத்தமா கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பாட்டி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மகன், அதான் என் புருஷன். வீட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள அவர் தானே போய் தூண்டி விட்டாரு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி விட்டாருல்ல, அதான் அப்படியே செஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு மாறி ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அழுதுட்டே இருக்க வடிவு, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது. மாறி மாமாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க எப்போ வர்றாங்க என்ன வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் விசாரிய அப்படின்னு வடிவ சொல்ல சரிக்கான்னு மாறி எழுந்திருக்கிறாங்க. அவங்க ஃபோன் எடுக்க திரும்ப சரியா நெட்ட கட்ட உருண்டன்னு 3 வேல்ஸும், அதாங்க முத்துவேல் சக்திவேல் குமரவேல்னு 3 பேரும் வர்றாங்க. அவங்க 3 பேரை பார்த்ததும் இவங்க 3 பேரும் வேகமா எழுந்து நிற்கிறாங்க. அம்மா அழறத பார்த்துட்டு அம்மா அப்படின்னு முத்துவேல் கூப்பிட்டுட்டு வர, ஐயா முத்துவேலுன்னு பாட்டி ரொம்ப அழறாங்க. சக்திவேலும் குமரவேலும் எதுக்கு இந்த அழுகாச்சி அழுகுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்னாச்சு அப்படின்னு முத்துவேலும் பதட்டமா கேக்குறாரு. ஐயா பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாட்டி அழுதுட்டு இருக்க. யாரை கூட்டிட்டு போனாங்க, எதுக்கு கூட்டிட்டு போனாங்க, எதுக்கு இந்த ஆத்தா இந்த அழுகாச்சி அழுகுதுன்னு சக்திவேல் பாக்குறாரு. என்ன அப்பத்தா சொல்றேங்கிற மாதிரி குமரவேலும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேங்கிறாரு முத்துவேல் கொஞ்சம் பதட்டமா. முத்துவேலுன்னு கூப்பிட்டுட்டு பாட்டி விடாம அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால பேசக்கூட முடியல. திடுதிப்புன்னு மகளிர் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு வடிவ ஆரம்பிக்க சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு முத்துவேல். சரவணன் பொண்டாட்டி வீட்டு ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி கோமதி அரசி ராஜின்னு 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கங்க அப்படின்னு வடிவ சொல்ல கோபமும் யோசனையுமா வேற பக்கம் டக்குன்னு பாக்குறாரு முத்துவேல். சக்திவேலும் குமரவேலும் கூட குழப்பமும் யோசனையுமா பாக்குறாங்க. குமரவேல் ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க. என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியுமா அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. தெரியல மாமா அப்படின்னு மாறி சொல்ல, ஆமா நீங்க யாரும் என்னன்னு கேட்கலையா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. நாங்க வீட்டுல இல்லைங்க, கோவிலுக்கு போயிருந்தோம். அத்தை கேட்டதுக்கும் அவங்க சரியா பதில் சொல்லலையா அப்படின்னு மாறி சொல்ல உச்சி கொட்டிக்கிட்டு பாக்குறாரு சக்திவேல். ஐயா சக்தி ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க, பொம்பளை பிள்ளைங்கப்பா, ஐயோ 3 பேரும் அப்படியே நடுங்கிக்கிட்டு போனாங்க அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டே சொல்ல அண்ணன் தம்பி 2 பேரும் யோசனையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இங்க பாருங்கப்பா, அந்த பொண்ணு அரசி சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம அவளையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 3 பேரும் எதுவும் பேசாம அப்படியே யோசனையாவே பாக்குறாங்க. என்ன ஆத்தா, என்ன புகாரா இருந்தாலும் ஆம்பளைங்களை மட்டும் தானே கூட்டிட்டு போய் விசாரிக்கணும், எப்படி பொம்பளை பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போலாம் அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி. அதுவும் நம்ம ராஜி, அவளை எப்படி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே கோவப்பட முத்துவேல் தம்பியை பாக்குறாரு. பாட்டி எதுவுமே சொல்றதுக்கு இல்லாம ஐயோ நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. முத்துவேல் மட்டும் இல்ல, குமரவேலும் மாறி வடிவுன்னு எல்லாருமே திகைப்பா பாக்குறாங்க. சக்திவேல பேசுறது இவர் தானா, ராஜி மேல என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சா அப்படின்னு திகைப்பா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னால தாங்க முடியலன்னு முத்துவேல் கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க பாட்டி. ஏங்க ஏதாவது பண்ணுங்க, என்ன இருந்தாலும்னு வடிவ ஆரம்பிக்க, இரு என் வீட்டு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போறத பாத்துக்கிட்டு நிக்கிற அளவுக்கு நான் ஒன்று கல் நெஞ்சக்காரன் இல்லை அப்படின்னு முத்துவேல் வேகமா சொல்ல சரிங்கன்ற மாதிரி வடிவும் சரிமாமான்ற மாதிரி மாரியும் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி கடவுளை கும்பிட்டுட்டு கையை விரிச்சு அழுதுட்டு இருக்க. டேய் குமாரு அப்படின்னு முத்துவேல் கூப்பிட பெரியப்பாங்கிறாரு. வண்டி எடுறா, நாம போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாங்கிறாரு முத்துவேல். ஏதாவது பண்ணுங்கப்பா சீக்கிரம்ப்பா அப்படின்னு பாட்டி கெஞ்சிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் வெளியே போறாங்க. என்னடா நடக்குதுங்க, சாதாரணமா சந்தோஷம் தானே படுவீங்க, இன்னைக்கு வரிஞ்சு கட்டிட்டு போறீங்களே, ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்கன்றதுனாலயோ. ஸ்டேஷன்ல மற்றவங்கெல்லாம் அங்கங்க விசாரிச்சுட்டு இருக்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. கோமதி ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்க. ஒரு பக்கம் ராஜியும் இன்னொரு பக்கமா அரசியுமா அழுது சோர்ந்து போய் அவங்க தோல்ல சாஞ்சிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்துட்டு மற்றவங்கள விசாரிச்சுட்டு இருக்க இவங்க யாரும் கண்டுக்கிறது கூட இல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. செந்தில் தவிப்பா ஒரேட்டு முன்னாடி போறதும் பின்னாடி வர்றதுமா நிக்கிறாரு.
என்னன்னு கதிர் கேட்க, இல்லடா நம்ம வீட்ல இருந்து மீனா மட்டும்தான்டா பாக்கி, ஒருவேளை அவளையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு செந்தில் கலக்கத்தோட சொல்லிட்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்னும் பாக்கியமோ மாணிக்கமோ அள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்கியம் அப்படியே நின்றுட்டு இருக்க, என்னம்மா நீங்க அந்த குடும்பத்தை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்களெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, முகத்தை பார்த்து ஆளை எடை போட முடியாது மேடம், நீங்க ஒரு போலீஸ்காரங்க, நாங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு பார்வை பார்க்க படக்குன்னு வாயை மூடிக்கிறாரு. ஐயோ, என் பொண்ணுக்கு கொடுமை நடந்ததெல்லாம் சத்தியமா உண்மைங்க மேடம், நான் தான் உங்ககிட்ட வீடியோ எல்லாம் கூட காமிச்சேன்ல, வேணும்னா இன்னொரு தடவை கூட காட்டுறேன்னு பாக்கியம் சொல்ல, உடனே மாணிக்கம் பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுக்கிறாரு. சரி சரி சரி, அதான் ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்தாச்சே, அது என்ன படமா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு, சரி வந்ததுல இருந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவ எங்க இப்போங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அது மயிலு வீட்டுல இருக்காங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சரி உங்க பொண்ணை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாக்கியமும் மாணிக்கமும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ஐயோ, நாம எவ்வளவோ தைரியமா எவ்வளவோ பொய்யெல்லாம் சொல்லி இவ்வளவு தூரம் பில்டப் கொடுத்து வச்சிருக்கோம், மயில வந்து இதை காப்பாத்துவாளா இல்ல மொத்தமா சரிச்சு விட்டுட்டானா என்ன பண்றதுன்னு பதறது தெரியுது. பாக்கியமும் மாணிக்கமும் பதட்டத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எப்படிங்க மேடம்னு பாக்கியம் கேட்க, எப்படின்னா அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்க எப்படிங்க மேடம் ஸ்டேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க, இந்நேரத்துக்கு இன்ஸ்பெக்டர் கொதிச்சு போயிருக்கணும், ஆனா அவங்க கண்ட்ரோலா இப்ப நீங்க வந்திருக்கீங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேட்க, பாக்கியம் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ நீங்க நல்ல குடும்பத்துல பிறக்கலையா அப்படின்னு முதல் சவுக்கடியை கொடுக்கறாங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ மேடம் அது இல்லைங்கிறாங்க பாக்கியம். உடனே மொத்தமா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, அப்ப அவங்க நல்ல குடும்பம் இல்லையான்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். அப்படி சொல்லலைங்க மேடம், அவ வயசு பொண்ணு அப்படின்னு பாக்கியம் இழுத்துட்டு இருக்க, ஏமா வயசு பொண்ணோ வயசான பொண்ணோ யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க ஸ்டேஷன் வந்துதானே ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க, உலர ஒரு கான்ஸ்டபிள் வேகமா வந்து நிக்கிறாங்க. இல்லைங்க மேடம்னு பாக்கியம் இழுத்துட்டு இருக்க, மேடம் கேஸ் ஹிஸ்டரி என்னாச்சுன்னு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மேடம் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, ஒரு பெருமூச்சு விடுற இன்ஸ்பெக்டர், இருக்கிற வேலையில இந்த வேலை வேறையா, சரி இருங்க வர்றேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு, சரி கொஞ்சம் இருங்க வர்றேன்னு பாக்கியத்துக்கிட்டையும் சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனதும், ஏய்யா மயில எப்படியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு பாக்கியம் கேட்க, அவ வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு மாணிக்கம். சும்மா வரட்டுமே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, டொப்புன்னு ஒரு கண்ணத்துல ஒரு குத்து குத்திட்டு, அவளை பத்தி தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற, போலீஸ்காரங்க சத்தமா ரெண்டு வார்த்தை கேட்டாலே மிரண்டுருவா, எங்க அம்மா சொன்ன மாதிரிலாம் நடக்கவே இல்லைன்னு நம்ம கண்ணு முன்னாடியே உளறி வைப்பாங்கிறாங்க பாக்கியம். ஆமா ஆமா, மயில செய்யக்கூடியவ தான், அவ ஒரு அப்ராணிங்கிறாரு அவங்க அப்பா, அவளை கூட்டிக்கிட்டு வராமலே காரியத்தை முடிக்க பாப்போம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கலனா அப்படின்னு மாணிக்கம் அவசரமா கேக்குறாரு. ஒத்துக்க வைப்போம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு மாணிக்கம். நம்ம பொண்ணுக்கு ஒரு கூறு இருந்தா நாம இங்கெல்லாம் வந்திருப்போமா அப்படின்னு பாக்கியம் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, இன்ஸ்பெக்டர் வர்றாங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, உடனே மூக்க உறிஞ்சி கண்ணை தொடச்சிட்டு சீன் போட்டுட்டு நிக்கிறாங்க பாக்கியம். சலிப்போட வந்து உட்கார்ற இன்ஸ்பெக்டரும், சரி உங்க பொண்ணுகிட்ட பேசி அவங்கள வர சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அவ வந்துதான் ஆகணுமாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் ஏக்கமா கேட்க, ஆமாமா நீங்க சொல்றத மட்டும் வச்சு கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது, சம்பந்தப்பட்ட ஆளு சொல்லணும், போங்க போய் உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வாங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்படின்னு தவிப்போட பாக்கியமும் மாணிக்கமும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உடனே கொஞ்சம் அழுகையோட, அவளால இப்ப வர முடியாதுங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் கேட்க, அப்போ கூட்டிட்டு வந்து வச்சிருக்க எல்லாரையும் திருப்ப அனுப்பிடட்டுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாக்கியமும் மாணிக்கமும். அப்படின்னு கேட்க, என் மக எழுந்திருக்க முடியாம படுத்து கிடக்குறாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இன்ஸ்பெக்டருக்குமே இவங்க ஓவரா நாடகம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடுது. ஏன் என்னாச்சுங்கிறாங்க அவங்க. சாப்பிடாம தூங்காம பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா கண்ணீர் வடிச்சு மூக்க சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஷோ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சலிப்பா திரும்ப, அதை நினைச்சாலே எங்களுக்கு மனசுக்கு வேதனையா இருக்குங்க மேடம், எங்க பொண்ணே எங்களுக்கு இல்லாம போயிடுவாளோன்னு பயமா இருக்குங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா அழுது மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்க. என்னடா இது இவ இப்படி எல்லாம் சொல்றாங்கிற மாதிரி மாணிக்கமே திகச்சு போய் பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தையே ஷார்ப்பா பாத்துட்டு இருக்க, அதனாலதான் நாங்களே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துட்டோம், இல்லைன்னா நாங்க ஏங்க மேடம் இங்கெல்லாம் வரப்போறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, கடுப்பாகிற இன்ஸ்பெக்டர், ஆமா அது என்ன இங்கெல்லாம் அப்படின்னு கேட்க, ஐயோ
இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு பாக்கியம் அப்பதான் ஃபீல் பண்ணி அதிர்றாங்க. மாணிக்கமா ஐயோ இவ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டாலே அப்படின்னு பயத்தோட அதிர்ச்சியோட பாக்குறாரு. எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிமா தோணுது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஐயோ என்ன சொல்றது அப்படின்னு அப்படின்னு பாக்கியம் திணறிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. இங்கெல்லாம் எதுக்கு வரணும், நல்ல குடும்ப பொம்பளைங்க இங்கெல்லாம் வருவாங்களான்னு கேக்குறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அப்படின்னு பாக்கியம் அனத்திக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர். மன்னிச்சிருங்க மேடம், நான் பதட்டத்துல என்னென்னமோ உளர்றேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல. ச்சே, அநேகமா நீ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ் பீஸ்ன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் முகத்தை திருப்பிக்கிறாங்க. என் பொண்ணு இப்போ அந்த மன நிலைமையில இருக்காங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. ஆமாங்க மேடம், அவ என்ன சொல்றா என்ன செய்யறான்னு ஒண்ணுமே புரியல, அவளை கூப்பிட வேண்டாங்க மேடம்ங்கிறாரு மாணிக்கம். அவரு ப்ளீஸ்னு கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப யோசிக்கிறாங்க. பாக்கியம் வேகமா அழுதுகிட்டே நிக்க நித்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கூப்பிட முன்னாடி உள்ளர வந்த லேடி கான்ஸ்டபிள் மறுபடியும் வந்து சொல்லுங்க மேடம்னு நிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்ணு கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உடனே பாக்கியம் பதறிடுச்சு. மேடம் மேடம், ஏற்கனவே என் பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்காங்க மேடம், போலீஸ் எல்லாம் அங்க வந்து ஏதாவது பேசினா அவ இன்னும் பயந்து போயிடுவாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆகிற இன்ஸ்பெக்டர் ஏமா அந்த பொண்ணுக்கு அம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு, விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க பாக்கியம். இதோ பாருங்க, நாங்க ஏதாவது பண்ணணும்னா உங்க பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அது இல்லைங்க மேடம் அப்படிங்கிற பாக்கியத்துக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே மாணிக்கத்தை பார்க்க மேடம் அதை தவிர வேற எதுவும் வழி இல்லைங்களாங்கிறாரு அவரு. வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. சரிங்க மேடம், அப்போ நாங்க முதல்ல வீட்டுக்கு போய் அவளக்கிட்ட கொஞ்சம் பேசி தேத்தி வைக்கிறோம், அதுக்கப்புறமா நீங்க இந்த மேடத்தை அனுப்பி வைங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல. பெருமூச்சு விடுற இன்ஸ்பெக்டர் சரி போங்கங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு கும்பிடுறாங்க பாக்கியம். சரி வாயான்னு சொல்ல வரவங்க மேடம்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு கிளம்புறாரு மாணிக்கம். நித்யா கூட எஸ்ஐய கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. சரிங்க மேடம்னு கிளம்புறாங்க நித்யா. இங்க பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் அங்கங்க நின்னுட்டு இருக்க. கோமதி ராஜி அரசின்னு 3 பேரும் நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா ஏதாச்சும் பண்ணணும்ப்பா, தங்கச்சியும் ராஜியும் மட்டுமாவது வீட்டுக்கு அனுப்பணும்ப்பா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் அழுதுட்டு இருக்கத ஒரு தடவை பாக்குறாரு பாண்டியன். இவங்க 3 பேரும் இங்க இருக்கிறத தாங்கிக்கவே முடியல, ஏதாவது பண்ணணுங்கிறாரு செந்திலும். பாண்டியன் மறுபடியும் ரொம்பவே சங்கடத்தோட கோமதி ராஜி அரசின்னு 3 பேரையும் பாக்குறாரு. அவங்க 3 பேரும் அழுது கண்ணீரே வத்தி முகமெல்லாம் சோர்ந்து போய் கிடக்குறாங்க. ஆனா விசும்பல் மட்டும் நிக்கவே இல்லை. அப்போ இன்ஸ்பெக்டர் அவங்க ரூமை விட்டு வெளியே வர இதை பாக்குற சரவணன் வேகமா அவங்க பக்கமா போக ஒரு செகண்ட் கழிச்சுதான் பாண்டியனுக்கு மற்றவங்களுக்கு தெரியுது. டேய் சரவணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாண்டியன் பின்னாடி வர சரவணன் நேரா இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் நின்னுடுறாரு. மேடம் அப்படின்னு கூப்பிட அவங்க டேபிள் கிட்ட இருந்து திரும்பி பாக்குறாங்க. மேடம் நான் தான் மயிலோட புருஷன், என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட விசாரிங்க, தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் பதட்டமா கோவமா சொல்ல. விசாரிக்க கூப்பிட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருக்கீங்க, என்ன குடும்பமா பிடிச்சி ஜெயிலியா போட்டிருக்கோம், இல்ல போப்பா போய் ஓரமா நில்லுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். மேடம் அம்மா ராஜி தங்கச்சி எல்லாம் ஒரே ஒரு நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க மேடம், அதை தாண்டி அவங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததே இல்லைங்க மேடம் அப்படின்னு சரவணன் சொல்ல. இன்ஸ்பெக்டருக்குள்ள கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த மாதிரி இடம்னா எந்த மாதிரி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க. இல்லைங்க மேடம், நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலைங்க மேடம் அப்படின்னு சரவணன் அவசரமா சொல்ல. நீங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவமா கேட்க. எல்லாரும் திகைச்சு போறாங்க. மேடம் மேடம் அப்படின்னு சரவணன் கூப்பிட்டு இருக்க. யாருமே வரக்கூடாத இடம்னா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க. இல்ல நான் அப்படி இல்லாங்கிறாரு சரவணன், இதெல்லாம் மனுஷங்கள்லாம் வந்து போற இடம் தான், போய் ஓரமா நெல்லு அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ மேடம் அப்படின்னு சரவணன் ஏதோ பேச வர. போப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது யோசனையா பார்த்துட்டு இருந்த கதிர் மேடம் மேடம் அப்படின்னு அவங்க கிட்ட வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்கலாம்லன்னு கேக்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி தண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொல்ல. சரிங்க மேடம்ங்கிறாங்க அவங்க. அப்போ பாண்டியனும் அங்க வந்து மேடம் நானு அப்படின்னு ஏதோ சொல்ல வர. இங்க பாருங்க சார், சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். கோமதி தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்க. ஷோ இவங்க கிட்ட பேசுறதுக்கே உசுறு போயிடும் போல இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கடுப்பா டேபிள் கிட்ட போறாங்க. பாவம் அவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ரூடா இருக்க மாதிரி இருக்கும்.
உள்ளர போய் பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டம் ரொம்பதான்னு தெரியும். சரவணன், கதிர், பாண்டியன் 3 பேரும் தளர்ந்த நடையோட மறுபடியும் இடத்துக்கு வர்றாங்க. மீனாவுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே அப்படின்னு யோசனையோட நிக்கிற செந்தில் அப்படியே மொபைல் எடுத்துட்டு 4 எட்டு நடக்கிறாரு. இந்த ஃபைலெல்லாம் என்னோட டேபிளுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அங்கே டேபிளில் இருக்க ரைட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அவங்க கால் ஆன் பண்ணி காதில் வச்சுட்டு இருக்க. ஹலோ மீனான்னு டென்ஷனாக கூப்பிடுறாரு செந்தில். என்னங்க ஆஃபீஸ் போனீங்களா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க செந்திலால எதுவுமே பேச முடியல. சரி ஓகே, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு மீனா கடுப்பா கேட்க, இல்லை உங்க ஆஃபீஸ்க்கு எதுவும் போலீஸ் வரலையா அப்படின்னு செந்தில் கேட்க குழம்பி போற மீனா போலீஸ் ஆங்குறாங்க. வரலையா மீனான்னு செந்தில் மறுபடியும் கேட்க, இல்லையேங்க. என்னங்கன்னு கேட்க, கடவுளே அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிறாரு செந்தில். என்னாச்சு, எதுக்கு என் ஆஃபீஸ்க்கு போலீஸ் வரணும் அப்படின்னு மீனா கேட்க, அது நம்ம வீட்டில் இருக்க மொத்த பேரையுமே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா படுபயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. மொத்த பேரையும்னா அப்படின்னு மீனா கேட்க, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, ராஜி, என்னைய அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. எதுக்கு எதுக்கு எதுக்குங்க அப்படின்னு மீனா கேட்க, அது தங்கமயில் அவங்க குடும்பம் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா படுபயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே திக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, கம்ப்ளைண்டா, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க, வரதட்சணை, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா மூச்சு கூட விட மறந்து அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்களோ அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் திரும்புறவங்க இவர் பேசுறத பார்த்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த சத்தம் மீனாவுக்கும் கேக்குது. செந்தில் அதிர்ச்சியோட அதுன்னு சொல்லிட்டு இருக்க, சரி நீங்க போனை வைங்க, நான் உடனே கிளம்பி வர்றேங்கிறாங்க மீனா. சரி கூப்பிடுறேன் உனக்குன்னு போனை வைக்கிறாரு அவரு. இன்ஸ்பெக்டர் செம்ம டென்ஷன் ஆகி, போன் பண்ணலான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு கோவமா கேட்க, சாரிங் மேடம்ங்கிறாரு அவரு. போங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர், அந்த ஃபைலையும் கொடுங்க அப்படின்னு கேட்க, இந்தாங்கன்னு ரைட்டர் எழுத்து கொடுக்குறாங்க. எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க கேபின்குள்ள போக, சரிங்க மேடம்ங்கிறாங்க அவங்க. மீனா போனை வச்சுட்டு யோசனையா நிமிர்றாங்க. ஸ்டேஷன் முன்னாடி கார் ஒன்று சர்ன்னு வந்து நிக்குது. இருந்து படுகெத்தா முத்துவேல் இறங்குறாரு. இன்னொரு டோரை திறந்துட்டு சக்திவேல் இறங்குறாரு. சரியான பிஜிஎம் வேற. அவங்க அப்படியே கெத்தா கதவை திறந்துட்டு இறங்க. ஒயிட் காரு, இவங்க வேற ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. அப்படியே ஒயிட்டான வானம் வரைக்கும் காட்டுறாங்க. இறங்குற அண்ணன் தம்பி 2 பேரும் அங்க போர்டை பார்க்க, அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்க, காரை நிறுத்திட்டு குமரவேலு இறங்கி வர்றாரு. முத்துவேல் நடக்க சக்திவேலும் வந்து ஜாயின் பண்ணிக்க அவரு முதுகுல தட்டிட்டு முத்துவேல் நடக்கிறாரு. கூடவே குமரவேலு நடக்கிறாரு. மற்ற கான்ஸ்டபிள்கள்லாம் அங்கங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவேல், சக்திவேல், குமரவேல்னு 3 பேரும் உள்ளர வர்றவங்க முதல்ல கோமதி, ராஜு, அரசியை தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அரசின்னு தன்னை மறந்து கூப்பிடுறாரு குமரவேல். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே நொந்து போற முத்துவேல், சக்தி என்னடா இதுங்கிறாரு. அம்மா லேடிஸை மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, இங்க இவனுங்க வேற இருக்கானுங்கிறாரு சக்திவேல். என்ன பெரியப்பா அப்படின்னு குமரவேல் ஏக்கமா அவரை பெரியப்பாவை பார்த்துட்டு இருக்க முத்துவேல் ராஜியையும் அரசியையும் தான் மாறி மாறி பாக்குறாரு. ஒரு மாதிரி கலங்கி போறாரு. அண்ணன் என்ன முடிவெடுக்க போறாரோ தெரியலையேன்னு அலப்பாயிர கண்களோட பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். தொண்டையை தடவிக்கிட்டே சங்கடமா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்த செந்தில் டக்குன்னு முத்துவேல், சக்திவேல், குமரவேல் 3 பேரையும் பார்த்துடுறாரு. ஆனா அவங்க 3 பேரும் கோமதி, ராஜி, அரசின்னு அவங்களதான் பார்த்துட்டு நிக்கிறாங்க. செந்தில் மெதுவா பாண்டியன் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு. அடுத்து கதிர், சரவணன் எல்லாரும் இவங்களை பாக்குறாங்க. குமரவேல் அரசியை பார்த்து ரொம்பவே தவிச்சு போய் நிக்கிறாரு. பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு ஏறுது. நீ வேணா ஒண்ணு பண்ணுமா, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. வரதட்சணை கேட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடு அப்படின்னு சக்திவேல் சொன்னது பாண்டியனுக்கு ஞாபகம் வருது. பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும், நண்டுல இருந்து சிண்டு வரைக்கும் எல்லாரையும் உள்ளர தூக்கி போட்டு லாடம் கட்டினாங்கன்னு வச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும்னு பாக்கியத்துக்கிட்ட சக்திவேல் சொன்னதும் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது. சுறுசுறுன்னு கோவத்தோட அப்படியே சக்திவேல் பக்கம் திரும்புறாரு. நீங்க சும்மா இங்க நின்று நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க, நேரா ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுங்க. அங்க நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், மீதி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சக்திவேல் சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு பாண்டியன். இந்த பரதேசி பாண்டியனை தூக்கி உள்ளர வச்சு முட்டிக்கு முட்டி லாடம் கட்டினாங்கன்னு வச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். சரியா அப்படின்னு சக்திவேல் கேட்டதையும் நினைச்சு பார்த்து அவரை முறைச்சிட்டு இருக்காரு பாண்டியன். எல்லாரும் வந்திருக்க 3 பேரை ஒருவித பயத்தோடு தான் பாக்குறாங்க. இவங்க எங்கடா இன்னும் பிரச்சனையை பெருசாக்க போறாங்களோன்ற பயம்
அவங்க கண்ணிலேயே தெரியுது. முத்துவேல் கலக்கமா நின்னுட்டு இருக்க, கண்கள்ல கண்ணீரோட சக்திவேல் பாக்குறாரு. கோமதி தான் அவங்கள பாக்குறாங்க. மெதுவா ராஜியோட தோல்ல கைய வைக்க ராஜியும் அங்க நிமிந்து பாக்குறாங்க. அரசியும் பாக்குறாங்க. அண்ணன்களோட முகத்தை பாக்குற கோமதி பயங்கரமா அதிர்ந்து போக, அப்பா அப்படின்னு சத்தம் இல்லாம ராஜி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அரசியும் ரொம்ப பயமும் குழப்பமுமா அவங்க 3 பேரையும் பாத்துட்டு இருக்காங்க. அதுவரையிலும் விசும்பிட்டு இருந்த 3 பேரும் அப்படியே ஒரே நேரத்துல எழுந்திருக்க கோமதி கண்கள்ல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது. அப்பா அப்படின்னு ராஜி ஏக்கமா அப்பாவையே பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி பெரிய ரிமோர்ஸோட அழுதுகிட்டே கைய அப்படியே ஏந்துறாங்க அண்ணனை நோக்கி. சக்திவேல் கஷ்டப்படுறாரு கண்கள்ல இருந்து வெளியே வர்ற கண்ணீரை அடக்கிறதுக்கு. குமரவேலும் ரொம்பவே கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரையும். கோமதி கையை நீட்டுற கையை அப்படியே லேசா மடக்கிக்கிட்டு அண்ணே அப்படின்னு அழ ஆரம்பிக்க முத்துவேல் இட்ட எடுத்து வைக்கிறாரு. கூடவே சக்திவேல் குமரவேல்னு நடக்கிறாங்க. அரசி பயமும் குழப்பமுமா அப்பாவையும் குமரவேலையும் இவங்களையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. முத்துவேல் பாண்டியனை பார்த்து என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறவரு மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார்ற வைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க பாண்டியன் ஓர கண்ணால பாக்குறாரு முத்துவேல. சொல்லுங்கன்னு கேக்குறாரு முத்துவேல். அப்பா அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே ராஜி தத்தி தத்தி நடந்து வந்து அப்பான்னு கதறிக்கிட்டே முத்துவேல ஹக் பண்ணிட்டு அழறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இத பாக்குற சக்திவேலோட முகமும் ஒரு மாதிரி மாறிடுது. ராஜி அப்பா அப்பான்னு கதறிக்கிட்டு இருக்க மகளை முதுகுல தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தணும்னு கையை துடிக்குது. ஆனாலும் கஷ்டப்பட்டு கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு முத்துவேல். முத்துவேலோட கண்கள் லைட்டா கலங்க ஆரம்பிக்க இத பாக்குற கதிரும் அப்படியே கலங்கி போய் நிக்கிறாரு. அப்பா அப்பான்னு ராஜி அழுதுட்டு இருக்க எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம கதிர் தவிப்பா நிக்கிறாரு. அவரு கஷ்டப்பட்டு இன்னும் கைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு அழுதுட்டு இருக்க மகளை அணைச்சு ஆறுதல் படுத்தணும்னு அவரோட மனசு துடிச்சாலும் கைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஆனாலும் அவரால் ரொம்ப நேரம் அப்படி நிக்க முடியல. ஒரு கையால மகளோட முதுக தட்டி கொடுத்துட்டு இன்னொரு கையால ராஜியோட தலைய தடவி கொடுக்கறாரு முத்துவேல். ராஜி இன்னமும் அப்பான்னு வேகமா குரல் எடுத்து அழ ஆரம்பிக்க அப்படியே ராஜியோட தலையிலேயே அவரோட தலையும் வச்சுக்கிறாரு. அவரும் கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீரை கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு அழாத அப்பா வந்துட்டேன்ல அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு தலையிலையும் தட்டி கொடுத்துட்டு இருக்க அப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு ராஜி அழறாங்க. அழாத நான் பாத்துக்கிறேன் பயப்படாதன்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க ராஜி நடுக்கத்தோட அவரோட கைகளுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. நாருக்கு என்ன தலையில தட்டி கொடுக்கறாரு. என்ன காரணத்தோட வேல்ஸ் ஃபேமிலி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.